புதுச்சேரி தனித்தமிழ் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற சிலப்பதிகார வெள்ளி விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிலப்பதிகாரத்தின் இலக்கிய வரலாற்று மற்றும் பண்பாட்டு சிறப்புகளை எடுத்துரைத்து உரையாற்றினர். விழாவில் பேசிய வைகோ, சிலப்பதிகாரம் என்பது வெறும் இலக்கிய நூல் மட்டுமல்ல, அது உயிர் காப்பியம். ஒரு பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தையும் அறத்தின் வெற்றியையும் உலகத்திற்கு உணர்த்திய மகத்தான காவியம். அரசன் மாண்டதும் மற்றொரு அரசன் படையெடுத்து சென்றதும் கண்ணகியின் பெருமையை போற்றி பத்மினிக்கு கோட்டம் எழுப்பியது சிலப்பதிகாரத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கண்ணகிக்கு கோட்டம் அமைத்த மண் தமிழன், அது பாண்டிய நாட்டின் மண். அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. இன்றும் அங்கு சிறிய கோயில் இருந்து அந்த வரலாற்றை நினைவு கொண்டிருக்கிறது. சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் வழங்கி இருப்பது அவரது பாரபட்சமற்ற வரலாற்று பார்வையையும் தமிழர் ஒற்றுமை குறித்த சிந்தனையையும் வெளிப்படுத்துகிறது என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் வஞ்சி காண்டத்தின் வளம் சுவையவைகள் என்ற தலைப்பில் முனைவர் இளங்கோ, வழக்கறிஞர் கோவிந்தராசு மற்றும் முனைவர் பூங்குழலி பெருமாள் ஆகியோர் உரையாற்றினர். சிலப்பதிகாரத்தின் வஞ்சி காண்டத்தில் இடம்பெறும் இலக்கிய நயம், வரலாற்று செய்திகள், சமூக சிந்தனைகள் மற்றும் தமிழர் பண்பாட்டு அடையாளங்கள் குறித்து அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். விழாவில் சமூக மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவணன் ஆகியோருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி நகராட்சி முன்னாள் ஆணையர் தியாகராசன் தலைமை வகித்தார். தனி தமிழ் இயக்கத்தின் தலைவர் தமிழல மல்லன் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அருகே மடுக்கரை பகுதியில் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் சேதமடைந்துள்ள சாலையை உடனடியாக சீரமைக்க கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் 3 நாட்களுக்கு சாலை பணிகளை மேற்கொள்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மடுகரை சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் சாலையின் பல இடங்களில் பள்ளங்கள் மற்றும் பெரிய குழிகள் உருவாக்கியுள்ளன. மழைக்காலங்களில் இந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் அவசர மருத்துவ சேவைகளை பயன்படுத்துபவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சாலை சீரமைப்பு தொடர்பாக பலமுறை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மனுக்கள் அளிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகளின் கவனத்திற்கு தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் தாயுமான தந்தை பெரியார் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். அதன்படி மடுகரை ராம்ஜி நகர் பகுதியில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்று கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சாலியா, இது சவக்குழியா, நாங்கள் வாழ்வாதா சாவதா என்ற முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் சாலையின் மோசமான நிலையை சுட்டிக்காட்டும் வகையில் விபத்தில் காயமடைந்தவர்களை போன்று ஒப்பனை செய்து கவன ஈர்ப்பு போராட்டமும் நடத்தினர். இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் சில நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் போராட்டக்காரர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மடுகரை சாலையின் சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து 3 நாட்களுக்குள் முழுமையான சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் சாலையை அமைத்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாலை பயணிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தொடங்கப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க போவதாகவும், அதிகாரிகள் அளித்த உறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கான MBBS இடங்கள் உண்மையான உள்ளூர் மாணவர்களுக்கே கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 2001ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் வசித்து வருபவர்களுக்கு மட்டுமே குடியிருப்பு அடிப்படையிலான தகுதியை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் வேலுசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், புதுச்சேரி கோரிமேட்டில் செயல்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் காரைக்காலில் உள்ள அதன் கிளை மருத்துவக் கல்லூரி ஆகிய இரண்டிலும் சேர்ந்து மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன.
இதில் 64 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க வெறும் 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்தவருக்கான குடியிருப்பு சான்றிதழ் இருந்தாலே போதுமானது என்ற தற்போதைய நடைமுறை காரணமாக வெளி மாநிலத்தை சேர்ந்த பலரும் அந்த சான்றிதழை பெற்று புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்களை பெறுகின்றனர். இதனால் பல தலைமுறைகளாக புதுச்சேரியில் வாழ்ந்து வரும் மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய வாய்ப்பு பறிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது புதுச்சேரி மாணவர்களுக்கு இழக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என்றும் இந்த விவகாரத்தில் ஜிப்மர் நிர்வாகத்தின் செயல்பாட்டிற்கு புதுச்சேரி அரசு மறைமுகமாக துணை போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேலுசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் தனி சிறப்பு தொழில், கலாச்சாரம், மொழி மற்றும் உள்ளூர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் குடியிருப்பு சான்றிதழ் வழங்குவதற்கு நீண்ட கால வசிப்பை கட்டாயமாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் 7 ஆண்டுகள், திரிபுராவில் 15 ஆண்டுகள், அசாமில் 20 ஆண்டுகள் தொடர்ந்து வசித்திருக்க வேண்டும் என்ற நடைமுறைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தனித்துவமான வரலாறும் நிர்வாக அமைப்பும் கொண்ட புதுச்சேரியிலும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்குவதற்கான விதிகளை கடுமையாக வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் தொடர்ந்து புதுச்சேரியில் வசித்தவர்களுக்கே அந்த சான்றிதழ் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கான தொகுதியில் உடனடி மாற்றம் தேவையில்லை என்றாலும் ஜிப்மர் மருத்துவ படிப்புக்கான முழு ஒதுக்கீட்டில் மட்டும் இதுபோன்ற சிறப்பு விதிமுறையை அமல்படுத்துவது இந்திய சட்டத்திற்கு எதிரானதல்ல என்றும் ஏற்கனவே பல மாநிலங்களில் இதுபோன்ற நடைமுறைகள் அமலில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 1964 மற்றும் 2001 ஆண்டுகளில் புதுச்சேரி அரசால் வகுக்கப்பட்ட மாணவர் சேர்க்கை விதிகளை ஜிப்மர் நிர்வாகம் 2026-27 கல்வியாண்டு முதல் முழுமையாக பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்களும் உண்மையான உள்ளூர் மாணவர்களுக்கே கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதோடு தற்போது நடைமுறையில் உள்ள 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும் என்ற தகுதி விதியை ரத்து செய்து 2001 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் வசித்து வருபவர்களுக்கு மட்டுமே ஜிப்மர் உள்ளூர் ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் தகுதி வழங்கும் வகையில் சட்ட திருத்தத்தை புதுச்சேரி அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என வேலுசாமி தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை துறையில் குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளது. மருத்துவமனையின் நவீன ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பான டாக்டர் இசி மூலம் 15க்கும் மேற்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலக தரத்திலான ரோபாட்டிக் தொழில்நுட்பத்தை மருத்துவ நிபுணர்களின் அனுபவத்துடன் இணைத்து பயன்படுத்துவதன் மூலம் அதிக துல்லியம், பாதுகாப்பு மற்றும் நோயாளி நலனை மையமாக கொண்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படும் காயங்கள் மிக குறைவாக இருப்பதுடன் சிக்கலான உடல் உறுப்புகளிலும் மிக துல்லியமாக சிகிச்சை மேற்கொள்ள முடிவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரோபாட்டிக் அறுவை சிகிச்சையின் முக்கிய நன்மைகளாக குறைந்த வலி, குறைவான ரத்த இழப்பு, மிக சிறிய தழும்புகள், தொற்று ஏற்படும் அபாயம் குறைத்தல், விரைவான குணமடைதல் மற்றும் மருத்துவமனையில் தங்க வேண்டிய நாட்கள் குறைதல் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. இதன் காரணமாக நோயாளிகள் குறுகிய காலத்திலேயே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடிவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக ஹெரனியா அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பல நோயாளிகள் அறுவை சிகிச்சை நடந்த அதே நாளிலோ அல்லது அடுத்த நாளிலோ வீடு திரும்பி இருப்பது இந்த தொழில்நுட்பத்தின் செயல்திறனை எடுத்துக்காட்டுவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது டாக்டர் இசி ரோபாட்டிக் அமைப்பின் மூலம் ஹெரனியா மற்றும் பித்தப்பை அறுவை சிகிச்சைகள், புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சைகள், பெருங்குடல் மற்றும் பொது அறுவை சிகிச்சைகள், மகளிர் நோய் தொடர்பான அறுவை சிகிச்சைகள், உடல் பருமன் சிகிச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கலான அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்வில் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் வெங்கட்ராமன் பேசுகையில், ஒரு ரோபோ இயந்திரம் மட்டுமே அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்திவிடாது. மருத்துவரின் அனுபவம், மருத்துவ அறிவு, சரியான முடிவெடுக்கும் திறன் ஆகியவையே வெற்றிகரமான சிகிச்சையின் அடித்தளம். டாக்டர் இசி ரோபாட்டிக் அமைப்பு எங்கள் நிபுணர்களின் திறமையை மேலும் மேம்படுத்தும் கருவியாக செயல்படுகிறது. உலகத்தரத்திலான தொழில்நுட்பத்தையும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் சேவையும் ஒருங்கிணைத்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் நம்பகமான சிகிச்சையை வழங்கி வருகிறோம். இனி புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் அதிநவீன ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைக்காக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது சிறுநீரக மருத்துவம்,
காஸ்ட்ரோ என்ட்ராலஜி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகளிலும் ரொபாட்டிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மேலும் பல மருத்துவ பிரிவுகளுக்கும் இந்த சேவையை விரிவுபடுத்த மருத்துவமனை திட்டமிட்டு வருவதாகவும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை சேவைகள் விரிவடைந்து வருவதை மாநிலத்தின் மருத்துவத்துறைக்கு புதிய பரிமாணத்தை உருவாக்குவதுடன் உயர்தர சிகிச்சையை மக்களின் அருகாமையிலேயே கிடைக்க செய்யும் முக்கிய முன்னேற்றமாக மருத்துவ வட்டாரங்கள் கருதுகின்றன. புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் கோரி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு தழுவிய அளவில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில குழு சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன் தலைமை வகித்தார். இதில் AISF புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் முரளி, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் AIYF புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் மாநில தலைவர் முருகன் ஆகியோர் உரையாற்றினர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் பெருமன்றம் மற்றும் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள், மாணவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இறுதியாக AISF மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி தெரிவித்தார். LJK தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் ஆகஸ்ட் மார்டின் அறிவுறுத்தலின்படி LJK தொழிலாளர் அணியின் மாநில செயலாளராக டிசோல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை LJK-வில் இணைத்துக் கொண்டனர். LJK தொழிலாளர் அணி மாநில செயலாளராக திசோல் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பெரும் எழுச்சியுடன் நடைபெற்ற பிரமாண்ட நிகழ்வில் LJK பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட புதிய தொண்டர்கள் தங்களை அதிகாரப்பூர்வமாக LJK தொழிலாளர் அணியில் இணைத்துக் கொண்டனர். இந்த அதிரடி சேர்க்கை கட்சியின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் பயணத்தில் ஒரு புதிய உத்வேகத்தையும் மைல் கல்லையும் ஏற்படுத்தியுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட குக்குபாக் மற்றும் வெங்கடேஸ்வரா நகர் பகுதிகள் வழியாக செல்லும் வாய்க்கால்களில் மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் ஏற்பட்டுள்ள அடிப்புகள் மற்றும் தடைகள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்த தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்த் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கொக்குப்பாளையம் பகுதியில் தேங்கியிருந்த மணல் மற்றும் கழிவுகளை உடனடியாக அகற்றவும், சேதமடைந்த மற்றும் அடைப்பு ஏற்பட்டிருந்த குழாய்களை சீரமைக்கவும் அதிகாரியிடம் கேட்டுக் கொண்டார். அதேபோல் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உடைந்திருந்த குழாய்களை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக சீரமைத்து வரவழைக்கும் மழைக்காலத்தில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தடையின்றி வெளியேறும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். மழைக்காலங்களில் பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி பாதுகாப்பாக இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் விரைந்து மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து நகரின் உள்கட்டமைப்பு வசதிகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் ரோப் கார் திட்டம் மற்றும் நவீன யூ டர்ன் அமைப்பு தொடர்பான ஆய்வு வரைவுகளை சர்வதேச நிறுவனங்களின் தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களுடன் தயாரித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் ஆகஸ்ட் மார்டின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தகவலில் புதுச்சேரியின் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் அமைப்பதோடு மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் போக்குவரத்து வசதிகளையும் மேம்படுத்துவதே தனது நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நகரின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உலக தரத்திலான நகர்ப்புற திட்டமிடல் அனுபவம் கொண்ட சிங்கப்பூரின் CPG நிறுவனத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களையும் பெற்று பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான ஆரம்ப கட்ட ஆய்வு வரைவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்று தீர்வாக ரோப் கார் திட்டத்தை செயல்படுத்துவதன் சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்காக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரோக்கார் தொழில்நுட்பத்தில் அனுபவம் பெற்ற டோப்பல் மேயர் நிறுவனத்தின் நிபுணர்களின் வழிகாட்டுதலுடன் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை குறைத்து போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்தும் நோக்கில் நவீன யூ-டர்ன் அமைப்புக்கான ஆய்வு வரைவும் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் சாலையை பாதுகாப்பை மேம்படுத்தி தேவையற்ற சிக்னல் நெரிசலை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனைத்து ஆய்வுகள் மற்றும் திட்ட வரைவுகளும் அரசின் நிதியை எதிர்பார்க்காமல் தனது சொந்த செலவில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையுடன் இம்முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் நகரின் போக்குவரத்து மேலாண்மை, சுற்றுலா மேம்பாடு, சாலை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் முன்னாள் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தில் அரிசி கொள்முதல் மற்றும் விநியோகத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்றுள்ளதாக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து விரிவான மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி வைஷால் வீதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரசின் இலவச அரிசி திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அரிசி கொள்முதல் செய்யப்பட்ட விதத்தில் பல்வேறு விதிமீறல்கள் நடந்துள்ளதாக கூறினார். அவர் கூறுகைகள் 2025 ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2026 ஆண்டு மே மாதம் வரை 11 மாதங்களுக்கு அரிசி விநியோகம் செய்வதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் ஒப்பந்தப்படி முழு காலத்திற்கும் சேவையாற்றாமல் வெறும் 5 மாதங்களுக்கு மட்டுமே அரிசி வழங்கிவிட்டு மீதமுள்ள ஒப்பந்த பொறுப்புகளை நிறைவேற்றாமல் பாதியிலேயே விலகியுள்ளது என்றார். இது போன்ற சூழலில் ஒப்பந்த நிறுவனத்தின் தவறுகள் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் புதிய டெண்டர் நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமல் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் அரசு நிதிக்கு இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாகவும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கார்பரேட் கான்சென்ட் வேளாண்மை இயக்குனர் ஐயப்பன், அரசு செயலாளர் விக்ராந்த் ராஜா, குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர் முத்து மீனா, ஒப்பந்தத்தை மீறிய விநியோக நிறுவனம் மற்றும் இதில் தொடர்புடைய பிற அதிகாரிகள் மீது விரிவான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இவ்விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் திரட்டி துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்த உள்ளதாகவும் ஆனந்த பாபு நடராஜன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். குறிப்பா இந்த செய்தி ஆனந்த பாபு நடராஜன் செய்தியாளர் சந்திப்பில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றுகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வ தரப்பின் பதில் இடம்பெறவில்லை. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி நள்ளிரவு அண்ணா சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற செய்யப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் லோத்துல்மன் உத்தரவுப்படி நகர பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு புதுச்சேரி நகராட்சியினர் மற்றும் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறையினர் அண்ணா சாலையில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றினர். இந்நிலையில் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து வியாபாரிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி வந்த சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் வரவேற்றார். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சுஷ்ரோத் அரவிந்த் தர்மாதிகாரி இன்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். அப்போது துணைநிலை ஆளுநர் உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றார். ஊசுடு தொகுதியில் 55 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயணிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார்.
அப்போது அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது கனவு இல்லத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் இடைநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கே சங்கர், பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.